உள்ள வரலாங்களா? ஆ வாங்க 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 தேங்க்யூ. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ டாக்டர், ஆ. உங்களை பத்தி எங்க அங்கிள் நிறைய சொல்லியிருக்காரு. இருங்க டாக்டர், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமாம் வேணாம்மா. வரும்போது தாம்மா சாப்பிட்டு வந்தேன். சரி, சார் எப்படி இருக்காரு? ஆ அவர் நல்லா ஓ, இருக்காரு டாக்டர். அப்படியா? அவரு ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்காரு. ஓஹோ. இப்போ வந்துருவாரு. சரிம்மா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. ம். என்னன்னு கேட்டா, நீங்களே வீட்டில் போய் பாருங்கன்னாரு. பொதுவா எந்த பேஷண்ட்டையும் நான் வீட்டில் போய் பார்க்க மாட்டேன். சரி, அவரு ரொம்ப எனக்கு பழக்கமானவருங்கிறதால என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? என் பொண்ணு டாக்டர். என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? அவரும் தெளிவா சொல்லல. நீங்க என்னன்னு தெளிவா சொன்னீங்கன்னா தான் அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவளோட நடவடிக்கை சரியில்லை டாக்டர். இங்க பாருங்கம்மா, டோன்ட் வரி. நீங்க எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. என் பொண்ணு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா பேசுறா, ஒரு மாதிரி நடந்துக்கிறா. அவளாவே இல்ல டாக்டர். இப்ப காலையில கூட டாக்டர், அவ தூங்கும் போது எப்பவும் போல காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு போய் அவளை எழுப்புனேன். ஆனா ச்சே, செம்ம லவ். ம். ம். அ. ஜூலிமா, இந்தா டீ குடி. இந்தாடி டீ குடி. ஏய், நான் உன்னை கேட்டனா? சொல்லு, உன்கிட்ட கேட்டனா? எனக்கு டீயும் வேணாம், ஒண்ணு வேணாம். தொந்தரவு பண்ணாத, போ. ஏய், சும்மா இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காத. டீ இங்க வைக்கிறேன், குடிச்சிட்டு கப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே வை. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எடுத்துட்டு போடி. ஏய், என்னடி வாடி போடின்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். அந்தால சொல்லணும். ஏய், இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுற? எதுக்கு அவனை பத்தி பேசுற? ஒழுங்கா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல வெளில போடி. என்ன டீயா? ஏய், என்னடி உங்க அப்பா நீ அவன் சொல்லி பேசிட்டு இருக்க? உனக்கு நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. என்னடி வாய் ரொம்ப நீளுது இப்பெல்லாம். இவ ஏன் இப்படி பண்றன்னு தெரியலையே. இவளுக்கு என்னாச்சு? ஐயோ. ஓ, ஐ சி. அப்போ நீங்க அன்னைக்கு காஃபி கொடுக்கும்போது ஜூலி ஆண் குரல்ல பேசியிருக்காங்க. ஆனா அவ அடிக்கடி மிமிக்ரி பண்ணதுனால நீங்களும் விட்டுட்டீங்க. கரெக்ட்? ஆமா டாக்டர். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். அம்மாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டா. நானும் அவங்க அப்பா கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு அவரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ரூமை விட்டு வெளியில வந்தா டாக்டர். அப்போ மா, தலை வலிக்குதுமா. காஃபி ஏன் எடுத்துட்டு வரல? ஏண்டி, காலையில உனக்கு காஃபி கொடுக்க வந்தா நீ என்ன மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசுன. உங்க அப்பாவையும் வாடா போடான்னு சொல்லி பேசுன. பத்தாத குறைக்கு என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்ட. இப்ப என்ன காஃபி குடுக்கலன்னு நடிக்கிற? அப்பா, பாருப்பா. மா, நான் எப்பமா அப்படி பேசினேன்? நானே இப்பதான் எந்திரிக்கிறேன். அதுவும் நான் அப்பாவை திட்டுவேனா? ஏம்மா வாய் கூசாம பொய் சொல்ற? அடி பாவி, என்னடி நீ பாட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? அடி ஏண்டி நீ வேற. பாப்பா அப்படிலாம் பேசிருக்க மாட்டா. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. போ, பாப்பா காஃபி கேட்டால, போய் எடுத்துட்டு வா போ. இல்லங்க, அவதான். சுமார் தோணன்னு பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு. போ, எந்திரிச்சு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன். பாரு.
பாப்பா ம். அம்மா அப்படிதான் லூசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. ம். நீ எதுவும் கண்டுக்காத. ம். அவ ஏதாவது கனவு கண்டுட்டு நம்ம உசுரை போட்டு வாங்குவா. நீ ம். எதுவும் கண்டுக்காத என்ன? சரிப்பா, அம்மா காஃபி கொண்டு வரதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். ம்? ம். ம். என் கண்ணு முன்னாடியே அவ பொய் சொல்றா டாக்டர். அவ இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. இத வச்சு உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்ல முடியாது. ஒருவேளை அவ கனவு கண்டிருக்கலாம்ல, அப்ப அவளுக்கு காஃபி கொடுக்கும்போது இந்த மாதிரி பேசிருக்கலாம்ல. ஐயோ, நானும் அப்படிதான் டாக்டர் நினைச்சேன். சின்ன வயசுல இருந்தே கார்ட்டூன், படம், காமெடி எதை பார்த்தாலும் மிமிக்ரி பண்ணுவா. அன்னைக்கும் அப்படிதான் பண்ணான்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். இன்னொரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே அழுகிற சத்தம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ அழற சத்தம் மாதிரி கேக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன இது? இந்த நேரத்துல யார் அழறாங்க? எங்க போனாரு? ஆளையே காணோம். நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க? ஐயோ, எங்க போனாரு? ஹலோ. இல்ல 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 இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வெளியில நான் போன் பேசிட்டு இருக்காரு பாத்துக்கிறேன். போல இருக்கு. என்கிட்ட பொறுப்பு ஆனா அழற சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே. மெயின் டோரு, அவ பெட்ரூம் எல்லாம் லாக் ஆகி தான் இருக்கு. சந்திக்கும் போது பேசுவோம். சரியா? வச்சிடுறேன். நான் என்ன பண்ணுவேன்? சத்தம் இங்க இருந்தா வருது. என்ன இவ ரூம்ல அழற சத்தம் கேக்குது? இவர் வேற போன் பேசிட்டு இருக்காரு. பாப்பா, இங்க பாரு, நீ கவலைப்படாத. நான் கண்டிப்பா அவனை கொல்றேன். அவனை கொன்னாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஐயோ, என்ன இவ தன்னால புலம்பிட்டு இருக்காளே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. உனக்கு ரொம்ப வலிச்சுதா? எனக்கு கஷ்டமா இருக்குடா. என்னால இங்க நிம்மதியா வாழவே முடியல. ஐயோ, இப்படி தன்னால புலம்பிட்டு இருக்காளே. நான் அவனை கொன்னுடுறேன். நீ கவலைப்படாத. நீ கவலையே படாத. ஐயோ, 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 என்னங்க? என்னாச்சு? இங்க வாங்க. ஆ. இத பாருங்க. ஆ. ஏங்க, ம். என்ன இது? அதுக்குள்ள படுத்துட்டா இவ. என்னாச்சு உனக்கு? ஏய், என்னடி? என் பொண்ணு நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருக்கா?
நீ இல்லங்க என்ன தனியா பேசுறா, அதை பண்றா இதை பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லங்க ஆ? இவ்ளோ நேரம் அவ கத்திக்கிட்டு தான் இருந்தா. நான் பார்த்துட்டு வந்துதானே உங்களை கூப்பிட்டேன். இப்ப பார்த்தா தூங்குறா. ஏய் இத பார், இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு தான் ஏதோ பிரச்சனை. இல்லங்க அவ வேலையை பாக்குறா, நீ ஒழுங்கா இருடி. இனிமே ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்த அவ்வளவுதான். தள்ளு. ம், போ. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சம்திங் அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆமா டாக்டர், நான் சொல்றது இவரும் கேக்கல. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆசையா பெத்த பொண்ணு இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா ஒரு வாய் கூட சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவரை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் சொன்ன எல்லா பரிகாரமும் பூஜையும் செஞ்சு பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ அப்பவும் இதே மாதிரி தான் இருந்தா. ஒரு நாள் நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காரியம் பண்ணா டாக்டர். அதுல இருந்துதான் எங்க மகளுக்கு மன ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். மாமா கிட்ட சொல்லி உங்களையும் வர வச்சோம். அப்படி என்ன ஜூலி பண்ணா? என்னாச்சு? அன்னைக்கு நைட்டு நானும் என் வீட்டுக்காரும் தூங்கிட்டு இருந்தோம். அவ ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. நான் அசதியில தூங்கிட்டு இருந்தேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல யாரோ நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா எப்படியாவது கொன்னுடுவேன், இன்னைக்கு விடக்கூடாது. என்ன சத்தம்? ஏய் என்னாச்சு? என்னங்க? ஏய், பாப்பா. பாப்பா என்னடி என்னாச்சு? ராத்திரி நேரத்துல கத்திய வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? என்னம்மா இது? கொல்லணும், ஏய். கொல்லணும். என்னது? நீ சாகணும், என்னாச்சு நீ உனக்கு? சாகணும். நீ என்ன சொல்லுங்க? ஏய், சொன்னா கேளு. பாப்பா ஏய் பாப்பா பாப்பா என்னாச்சு உனக்கு? ஏய் என்னாச்சுடி? ஐயோ ஏய், போய் தண்ணி கொண்டு வாடி. என்னங்க இவ? பாப்பா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே பாப்பா. இவளுக்கு. என்னம்மா? இவளால ராத்திரில கூட நிம்மதியா தூங்க முடியல. பாப்பா எந்திரிமா. பாப்பா, பாப்பா ஐயோ பாப்பா பாப்பா தண்ணியை கொடு. இந்தாங்க தண்ணி ஒண்ணும் கொடுங்க. இல்லடா. ஏய் பாப்பா ஏய் பாப்பு. இங்க பாருடா. ஏய் எந்திரிடாமா. பாப்பா ஏய் ஏய் எந்திரிமா, தண்ணி பாப்பா. தெளிங்க. ஏய் பாப்பா என்ன பாரு. எந்திரிடா. பாப்பா எந்திரிமா. ஏய் ஏன்பா என்னம்மா தண்ணி ஆச்சு ஊத்துனீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? பாப்பா. அப்பா, அம்மா என்னாச்சுமா? நான் எப்ப இங்க வந்தேன்? அப்பா, நீங்க தங்கம். தானே என்ன தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டீங்க. இல்லடா. ஏய் அடியே, ஏண்டி ஏதோ தெரியாத மாதிரி இப்படி பண்ற? ஏண்டி இப்படி நடிக்கிற? ஏய் ஏய், வாய மூடி. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. பாப்பா ஆ. நீ வா, உன்னை நான் தூங்க வைக்கிறேன். ஏங்க நிம்மதியா அவ தூங்கு. இங்கே இருக்கட்டுங்க. ஏய் பரவாயில்ல, சும்மா இரு. நீ வா பாப்பா. ஆ. நீ வா. ஏங்க அவ தனியா தூங்கட்டும். வாமா. ஒண்ணும் இல்லடா செல்லம், நிம்மதியா தூங்கு. என்ன இந்த பொண்ணு என்னடானா இப்படி பண்றா? இவர் என்னடானா அவளை தனியா கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறாரு. ஐயோ ஆ, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே.
ஏங்க பாத்தீங்களா, நான் சொல்லும்போது நீங்க நம்பல. ம். அவ ஏதோ ஒரு மாதிரியா நடந்துக்கறாங்க. இப்ப பாருங்க, கத்தி எடுத்து நம்மளே குத்த வராங்க. எனக்கும் அதாண்டி ஒண்ணுமே புரியல. நம்ம பொண்ணு ஜூலி அப்படிலாம் பண்றவ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவ போன்ல நிறைய கேம்ஸ் விளையாடுவா. தானா பேசிக்கிட்டு அவனை சுடு இவனை சுடுன்னு, அவனை புடி இவனை புடின்னு விளையாடிக்கிட்டு இருப்பா. திடீர்னு ரீல்ஸ் பண்ணுவா, மிமிக்ரி பண்ணுவா. இதையே பண்றதுனால அவளுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் ஒன்று சொல்லவா? ஆ? பேசாம நாம ஒரு சைக்காட்ரிஸ்ட பாப்போமா? என்னங்க என்னங்க சொல்றீங்க? பெத்த பிள்ளைய பைத்தியம்னு சொல்றீங்களா? அப்படி இல்லடி. நம்ம பொண்ணை நானே அப்படி சொல்லுவேனா? இப்படியே விட்டா நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும்டி. தவமா இருந்து பெத்த பொண்ணுடி. அவளை இப்படியே விடுறது நல்லதில்ல. சரி, உன் மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காருன்னு சொன்னல, அன்னைக்கு கூட நம்ம ஃபங்க்ஷன்ல பார்த்தோமே, அந்த சைக்காட்ரிஸ்ட். அவர்கிட்ட கேட்டுப்பாரு. சரிங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி ஒரு நாள் வர சொல்லு. சரிங்க. சரி, அவ தூங்குறா, யோசிக்காம நீயும் தூங்கு. இதான் டாக்டர் நடந்தது. ப்ளீஸ் டாக்டர், என் பொண்ணு எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க. ஹலோ ஆ, சார். வாங்க டாக்டர், உட்காருங்க. ம். எல்லாத்தையும் சொல்லிட்டியா அவர்கிட்ட? அத பத்தி தாங்க பேசிட்டு இருந்தேன். ஆமா டாக்டர், கொஞ்ச நாளா ஜூலி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்தபடி அவ ரொம்ப டேலண்டான பொண்ணு, ரொம்ப தெளிவா இருப்பா. புரியுது சார். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவ மன ரீதியா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா. அது என்னன்னு ஒரு சில டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிரச்சனையை சரி பண்ணிடலாம். சரி சார், இப்பவே பண்ணி பார்த்துடலாம் சார். ஆமா டாக்டர். ம். பாவம் ஜூலிய நினைச்சு இவ டெய்லி சாப்பிடாம இருக்கா சார். சார், எங்களுக்கு எங்க பொண்ணு நல்லபடியா வேணும் சார். இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. நாளைக்கு சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரேன், அதை ஜூலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க முதல்ல தைரியமா இருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்கெல்லாம் போன் அடிக்ஷன் கூட மூல காரணமா இருக்கலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டோன்ட் வரி, நான் வரேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். ம். என்னங்க சரியாயிடுவா இல்லங்க? சரியாயிடுவா. வா. வாங்க டாக்டர், வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க டாக்டர். ஆ, இப்ப ஜூலி என்ன பண்றா? அவ ரூம்ல தான் இருக்கா டாக்டர். இஸ் ஷி நார்மல்? நார்மலா தான் இருக்கா டாக்டர். சாருங்க. அவ கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஓ, ஓகே. அவர் வரட்டும், ம், நான் சொல்றத செய்யுங்க. ஓகே டாக்டர். வாங்க டாக்டர், ஹலோ சார். உட்காருங்க ம். உட்காருங்க. டாக்டர், நீங்க உள்ள போய் பாப்பா கிட்ட பேசுங்க. எஸ், அதுக்கு முன்னாடி நான் சொல்றத செய்யுங்க. சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நாங்க என்ன பண்ணணும்? ஆ, இந்த மாத்திரையை காஃபி இல்லைன்னா பால் எதுலையாவது கலந்து குடிக்க வைங்க. அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், ம்? நீங்க சொன்ன மாதிரியே டைம் ஆயிடுச்சு. ம், சரி, ஜூலியை வர சொல்லுங்க. சரி. கூட்டிட்டு வா. நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். என்னம்மா, யார்மா வந்திருக்கா? உட்காரு. ஹாய்மா, ஹாய். என் பேர் ராஜசேகர். ஹாய் சார். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே.
ஏய் நமக்கு சொந்தம் தான் ஜூலி. ம். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஜூலி என்ன சாப்பிட்ட? இட்லி தான் ஓ. அங்கிள். சரி, காலேஜ் எல்லாம் முடிஞ்சது, ம். ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போல. ஆமா அங்கிள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பாத்துட்டு இருக்கேன். ஏதா ஓ, ஜாப் இருந்தா சொல்லுங்க. ஓகே. ம். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். ஓகே அங்கிள். அப்புறம் உனக்கு நல்ல மிமிக்ரி வரும் போல, அம்மா தான் சொன்னாங்க. ஏதோ பண்ணுவேன் அங்கிள். சரி, ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் பண்ணி காட்டு, இல்ல ஒரு ஜோக் சொல்லு. ஆ. அதுவும் ஆண் குரல்ல நல்லா பேசுவியாமே, அதுவும் ஸ்பெஷலாமே. ஐயோ அங்கிள், அதெல்லாம் சும்மா வராது. மேல் வாய்ஸ் எனக்கு எப்படி வரும் அங்கிள்? இல்லையே, நீ நல்லா பண்ணுவன்னு கேள்விப்பட்டேன். ஆ? யார் சொன்னா? உன் அப்பா அம்மா தான் சொன்னாங்க. ம். ப்ளீஸ் ட்ரை பண்ண. அதுவா? அது அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? ஹேய், சூப்பர், ரொம்ப நல்லா பேசுறியம்மா. யோ லூசு, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல அடிச்சா கொன்னுருவேன். பாப்பா. ஏய், பாப்பா வேண்டாம். சொன்னா கேளு. விடு, ஜூலி. ஜூலி. விடுமா. ஏய் ஜூலி. விடு. சார், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் சார். ஓடு விடுங்க. சொல்றேன்ல. ஏய், ஜூலி. ஏய், விடுமா. ஜூலி. ஜூலி ஜூலி. ஜூலி ஜூலிமா. ஜூலி. ஜூலிமா. தங்கம். ஜூலிமா. ஜூலி எந்திரிமா. ஜூலி ஜூலி. டாக்டர் என்னாச்சு டாக்டர் டாக்டர், இவனுக்கு? என்னாச்சு? ஏங்க, பாருங்க. பதட்டப்படாதீங்க. ஜூலி கொஞ்சம் அமைதியா ஜூலி, இருங்க. நான் போய் அமைதியா. தண்ணி எடுத்துட்டு வரேன். ஜூலிமா. வெயிட். என்ன பாருமா. தண்ணி எல்லாம் கொண்டு வர போக வேண்டாம், உள்ள தூக்கிடுவா. ஜூலிமா. தூக்குங்க, வாங்க. பாத்துங்க, பாத்து பத்திரம். ஜூலிமா. ஜூலிமா என்னடா ஆச்சு உனக்கு? ஜூலிமா. அம்மாடி. ஜூலி ஜூலிமா. ஐயோ. ஜூலி டாக்டர். என்னாச்சுமா சரி, உனக்கு? சரி. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, நான் இப்படிதான் பாத்துக்கிறேன். டெய்லி பேசுறா கத்துறா டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும் டாக்டர். ஓகே ஓகே, டோன்ட் வரி, டோன்ட் வரி. நான் இப்ப அவகிட்ட பேச போறேன். அவளோட மனநலம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க. போங்க ப்ளீஸ், தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் பாருங்க டாக்டர். நான் please. பாத்துக்கிறேன். ஜூலி, ஜூலி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஜூலி, உனக்கு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் தலையை மட்டும் ஆட்டு. ம். குட், வெரி குட். ஜூலி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். சொல்றியா? ம். ஜூலி, இப்போ உனக்கு 10 வயசு இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்றியா? சொல்லுமா ஜூலி. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆ. அப்போ நாங்க எங்க பாட்டி வீட்ல இருந்தோம். ஆ, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தோம். ஆ. எங்க பாட்டி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. குட். சரி, உன்னோட 15 வயசுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப 10th படிச்சிட்டு இருந்திருப்ப, கரெக்ட்? இல்ல டாக்டர், நான் 11வது படிச்சிட்டு இருந்தேன். ஆஹா. என்னோட 5வது வயசுலயே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துட்டாங்க. ஓ, சூப்பர். அப்ப காலேஜ் சீக்கிரமா போயிருப்ப. உன் காலேஜ் அனுபவத்தை சொல்ல கேட்போம். அதுவா? அது ஒரு சந்தோஷமான நேரம் டாக்டர். அதுல எனக்கு கிடைச்ச சந்தோஷம் வேற எதுலயுமே எனக்கு கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே என்னால மறக்கவே முடியாது. ஐ வாஸ் so happy, ஓ. very happy. இன்ட்ரெஸ்டிங். அப்படியே காலேஜ்ல மறக்க முடியாத உன் ஃப்ரெண்ட்ஸ், கிரஷ் எல்லாத்தையும் சொல்லு. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர், நிறைய பேர். கிரஷ்னு கேட்டிங்கன்னா காலேஜுக்கே கிரஷ் ப்ரொஃபசர் ரவி சார் தான். ஆஹா. அவர் மேல படிக்கும்போதே கொஞ்சம் கிரஷ். பொதுவா எல்லா காலேஜ் பொண்ணுங்களும் ஏதாவது ஒரு ப்ரொஃபசர் மேல கிரஷ் ஆயிடுறீங்க இல்ல? சரி, காலேஜ் படிச்சிட்டு இருக்க, லவ் ஏதாவது இருந்துச்சா? ஜூலி, உன்னதான் கேக்குறேன். ஐயோ ஐயோ என்னங்க?
டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர்? வெயிட் 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 வெயிட். ஐயோ ஜூலி. ஜூலி, ஆர் யூ ஆல் ரைட்? எவ்ரிதிங் இஸ் ஓகே? சரி, அது ஒண்ணும் இல்ல ஜூலி. உன் லவ் பத்தி சொல்லு. லவ் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பட் எனக்கு அந்த ஃபீல் வந்ததே இல்லை. ஆனா ம். நீ வெக்கப்படுறத பார்த்தா உன் மனச கொள்ளையடிச்ச அந்த நபர் யார்? அவரு என்னோட ஆ. சீனியர். அவ்வளோ நாள் நான் அவரை காலேஜ்ல பார்த்ததே இல்லை. யாரையும் நான் இப்படி ஓ. பார்த்து மயங்கினதும் இல்லை. ஆனா அவனை பார்த்ததும் மயங்கிட்டேன். ஆஹா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவன் என்னோட மெமிக்ரிக்கு ஃபேன். ஓ நைஸ். அப்போ ரெண்டு பேரும் காதல சொல்லிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆமா, நாங்க காதல சொன்னோம். ஆ. என்ன அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவான். ஐயோ, ஷாப்பிங், மூவி, பீச், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும்போதும் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவான். என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். ம் குட். அந்த அவரு எவரு? அவருக்கு பேர் இல்லையா? விக்கி. அவங்க நேம் விக்கி. மை லவ். நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்டி. நானும் தாண்டா. ம். நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விக்கி ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. நீங்க விக்கியை ரொம்ப லவ் பண்ணிருப்பீங்க போல. ஆமா, நான் அவனுக்கு உயிர். ஓ சரி, விக்கி இப்ப எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? ஆ விக்கி, சொல்லுமா, விக்கி, சொல்லு. விக்கி. ஹே, என்னடி பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். விக்கி, எங்க அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அம்மா கொஞ்சம் சப்போர்ட், ஆனா அப்பா. இங்க பாரு, பொண்ணை பெத்த எல்லா அப்பாவும் அப்படிதான்டா இருப்பாங்க. நாம தான் பேசி புரிய வைக்கணும், கல்யாணமும் பண்ணிக்கணும். நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் விக்கி. நான் உன்னை சீரியஸா லவ் பண்றேன். விக்கி, காலேஜ் படிக்கும்போது அந்த 3 வருஷம் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டேன்டா. மிச்ச வாழ்க்கையும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. எல்லாரும் சொர்க்க நரகத்தை பத்தி பேசுவாங்க. எனக்கு நீ இல்லாத வாழ்க்கை நரகம்டா. உன் கூட எங்க இருந்தாலும் சொர்க்கம்டா. இங்க பாரு ஜூலி, எனக்கு ஒன்ன மாதிரிலாம் பேச தெரியாது. ஆனா நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னை என்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன்டி. விக்கி, நீ எனக்கு வேணும்டா. ஹேய் லூசு, நான் இருக்கேன்டி. நீ எதுக்கும் கவலைப்படாத. ம், ம். பாய் பாய். பாய்டா. பாய். ஆஹா. விக்கி, விக்கி. ஓகே 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 ஓகே. ஒண்ணுல. டோன்ட் வரி. ஜூலி, அழாதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க?
விக்கிக்கு உனக்கு ஏதாவது சண்டையா? உன்கிட்ட பேச மாட்டேங்கிறாரா? இங்க பாரு, என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் தான் இப்போ உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல. நான் அவன்கிட்ட பேசி உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே? அதெல்லாம் முடியாது. அவன் காணாம போயிட்டான். காணாம போயிட்டானா? ஏன், என்னாச்சு? நல்லா தானே லவ் பண்ணீங்க. ஆமா டாக்டர், எங்க அப்பாக்கு தெரிஞ்ச உடனே காணாம போயிட்டான். சரி சரி, கூல் கூல் கூல். எப்படி காணாம போனாருன்னு தெரியலையா? இப்ப என்ன, அவன் எப்படி காணாம போனான்னு நான் சொல்லணுமா? ஒண்ணு இல்ல. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கூல். இவன் அப்பான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் என்ன அநியாயமா கொன்னுட்டான். பாவி பாவி, ஆளை காணும்னு ஊரு பூரா சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கா. இது யாருக்குமே தெரியாது, மூடி மறைச்சிடலான்னு நினைச்சா. எப்படி தெரிஞ்சது தெரியுமா? ஏய் நில்ல. ஏய் நில்றா. ஏய் ஏய், மரியாதையா நில்லு. ஏய், அன்னைக்கு என் விக்கி கிட்ட இருந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. உங்க அப்பாவும் ஒரு சில பேரும் என்ன கொலை பண்ண துரத்துறாங்க அப்படின்னு. ஐயோ. நான் எப்படியாவது தப்பிச்சு ஃபோன் பண்றேன்னு சொன்னா. ஆனா அந்த மெசேஜ் வந்த 10வது நிமிஷம் என் விக்கி என்னோட விக்கி என்ன விட்டு போயிட்டா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் சின்ன பொண்ணு, நான் என்ன பண்ணுவேன்? என்னால ஒண்ணும் பண்ண முடியல. கூல் கூல், ஒண்ணு இல்ல சொல்லி, ஒண்ணு இல்ல. ரிலாக்ஸ். என்னையா சொல்றா? ஜூலி என்ன சொல்றா? எனக்கு எதுவுமே புரியல. இட்ஸ் ஓகே ஓகே ஜூலி. கூல் கூல் கூல். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அந்த பையன் காணாம போயிட்டா, அவன் ஓடி போயிட்டான்னு சொன்னதெல்லாம் பொய்யாயா? யோ, நீதான் அவனை கொன்னு இருக்க. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லியா, உண்மையை சொல்லு. ஐயோ, ஆசையா பெத்து வளர்த்த ஒரே பொண்ணு இப்படி ஆயிட்டாளே. இனி நான் என்ன பண்ணுவேன்? இவ இப்படி இருக்க காரணமே நீதாயா? சொல்லியா, இவளை எப்படி சரி பண்றது? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். இப்போதைக்கு நம்ம ஜூலியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இல்லைன்னா மறுபடியும் அவளுக்கு ஏதாவது ஆயிடும். வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. இங்க பாருங்க, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இது சாதாரண விஷயமே கிடையாது. ஜூலி அவ மன அளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவளுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி பைத்தியமே பிடிக்கலாம். இங்க பாருங்க, ஜூலியா இருக்கிற நேரம் அப்பாவை பழிவாங்க முடியலையேங்கிற கோபம். அதே சமயம் ஜூலிக்குள்ள விக்கி வந்துட்டு போறாரு. எங்க அப்பாவை என்னால ஒண்ணும் பண்ண முடியலங்கிற வருத்தமும் ஜூலிக்குள்ள நிறைய இருக்கு. சோ இப்படியே இது தொடர்ந்தா, இது ஒரு கட்டத்துல தன்னோட எதிரிய கொல்ல முடியலங்கிற ஒரு கோபத்திலையும் ஒரு பயத்திலையும் ஜூலி தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிற ஆபத்து இருக்கு. ஜூலியோட எதிரி தான் செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சாகணும், இல்லன்னா அவர் சாகணும்.
அது உங்க கையில தான் இருக்கு. அப்படி இந்த ரெண்டுத்துல எது நடக்கலனாலும் உங்க பொண்ணு உங்களுக்கு கிடையாது. ஐயோ. ஐயோ. என் புள்ள காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த பையனை கொண்டு இருக்க. அப்படி என்னையா உன் ஜாதி உனக்கு பெருசா போச்சு? எவ்வளவு மரியாதையா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டான். நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானையா? ஆசையா தம இருந்து பெத்த ஒரே பொண்ணியா அவ. இப்ப அவ வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப உனக்கு சந்தோஷமா? இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா குடும்பம் தொலைஞ்சிடும். ஒழுங்கா எங்களை விட்டு போயிடு, இல்ல நானே உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். பாவி, படு பாவி, உன்னோட சுயநலத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ. நான் பண்ண தப்புக்கு நானே போலீஸ்ல சரண்டர் ஆகுறேன். முதல்ல என் பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அம்மா ஜூலி, ஜூலி, அம்மா ஜூலிம்மா, ஜூலிம்மா, ஐயா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிருமா. அப்பா இந்த ஊருக்காரங்க ஜாதிக்காரங்க பேச்செல்லாம் கேட்டு தப்பு பண்ணிட்டம்மா. காலை தொட்டு கேக்குறம்மா, என்ன மன்னிச்சிருமா. நீ எப்படியாச்சும் பழைய மாதிரி வந்துருமா. நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சிடுறேம்மா. இப்போ போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறம்மா. என்ன தூக்குல போட்டாலும் பரவாயில்லம்மா. என் தங்கம் நீ எந்திரிச்சிருமா. நீ பழைய மாதிரியே மாறிடணும்மா. ஐயோ இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனையே கட்டி வச்சிருப்பனே. சரிடாமா, சரிடாமா, அப்ப போறேன், அப்ப போறேன். நீ வந்துரு, மீண்டு வந்துரு. என்ன அப்ப போறேன்டா.